எதுக்கு உங்க எல்லாரும் நான் தேடி வந்தேன்னா, இன்னைக்கு இந்த அக்கா வந்து என்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. நான் வந்து இந்த தம்பிக்கு அவங்க கஷ்டத்துக்கு வந்தாங்க, அவங்க கஷ்டத்தை தீர்த்தேன். ஆனா எங்க ஊர்ல இதே மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க. நான் பிறந்து கஷ்டப்படுறவங்க தானே எல்லாம். நாங்க ஊர்ல வந்து பார்த்தா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்களா தான். உங்க எல்லா குழந்தைங்களுக்கும் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது செய்யணுங்கிற ஆசை. நானும் அம்மா எல்லாம் சேர்ந்து எல்லா குழந்தைங்களும் ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு காலில் போறதுக்கு ஒரு சர்ப்ரைஸா உங்களுக்கு இருக்கட்டுமே அப்படிங்கிறக்காக. ஏன்னா இதெல்லாம் உழைச்சு உங்களால வாங்க முடியும். உங்களோட ஒரு நாள் தேவைகள், உங்க வீட்டுக்கார வேலை பார்க்குற என்னங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். வீட்டோட நிலைமையை பார்த்து உங்க குடும்ப சூழ்நிலை என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச என்ன செய்ய முடியுமோ எல்லா குழந்தைங்களும் சந்தோஷப்படுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க ஊர்ல என்னையமா நிறைய கஷ்டப்படுற பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே போட முடியாம கூட இருக்காங்க அப்படின்னா, அதனாலதான் சரி இன்னைக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெள்ளியில காப்பு வாங்கிட்டு வந்திருக்கு. சரியா, இது வந்து இப்ப என்னால முடிஞ்சது உங்க எல்லாரும் ஒரு வகையில சந்தோஷப்படுத்தணும். நீங்களும் சந்தோஷமா இருக்கும், உங்க குழந்தைங்க சந்தோஷமா பாத்துக்கணும். உங்க எல்லாரும் சந்தோஷம் தானே? தான்க்கா, இது உங்க குழந்தைங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன்னு 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த சமைக்க விட ட்ரம் செட் வேலைக்கு போறாரு. ஒரு நாள் போனா 300-400 எடுத்துட்டு வருவாரு. அதை வச்சுதானே 2 பிள்ளைங்க பாக்குறேன். நான் பாட்டு பொறுக்க போவேன், இந்த பாப்பாவை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாட்டு பொறுக்க போவேன். நான் பொண்ணை வீட்டுல விட்டுட்டு அவன் வேலைக்கு இருந்தா போய் 300-400 எடுத்துட்டு வராரு. நான் பாட்டு பொறுக்க போவேன். ரொம்ப கஷ்டப்படுறேன். நீங்க ஒரு அண்ணா செஞ்சிருக்கீங்க. நல்லபடியா பிள்ளைய பார்த்து, ஏன்னா உங்க குழந்தைங்க ஏதாவது செய்யணும்னு ஆசை நான் செஞ்சிருக்கேன். உங்க சாப்பாடுக்கு எவ்வளவு சீக்கிரம் வழி ஏற்படுத்தி பண்ண முடியுமோ நான் தரேன். குழந்தைங்க என்ன செய்யணும்னு யோசிச்சேன். ஒருத்தர் செஞ்சு ஒருத்தர் செய்யலாம் மனசு வருத்தப்படுமேங்கிறக்காக, இது எனக்கு ஞாபகமா இருக்கும் அப்படிங்கறக்காக எல்லா குழந்தைங்களும் செஞ்சிடணும் அப்படிங்கறக்காக எல்லாருக்கும் செஞ்சிருக்கு. சரியா, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு நினைச்சேன், ஒரு அப்பா அம்மா இருந்து எனக்கு செஞ்சீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப கஷ்டப்படுறோம். அன்னைக்கு ட்ரம் செட்டுக்கு போனா தானே சமைக்க முடியும். எங்களுக்கு இடமும் இல்லைண்ணே, இடம் இல்லாம பொறம்ப கட்டு தானே வீடு கட்டியிருக்கோம். அன்னைக்கு போனா இந்த பாப்பா வச்சுக்கிட்டு பாட்டு போட்டு போனா தானே நாங்க சமைக்க முடியும். பெரிய கஷ்டம். எல்லாருமே பாட்டில் பொறுக்கிற வேலை, இந்த கஷ்டமான வேலை, வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வர காசு சாப்பிட்றதுக்கு தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால உங்க குழந்தைங்களுக்கு செய்யணுங்கிறக்காக, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செய்யறது கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேரணுங்கிறக்காக நேரம் வந்து எல்லா குழந்தைங்களும் செஞ்சு சந்தோஷமா இருக்குண்ணே. ரொம்ப நன்றி. சந்தோஷமா இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க பிள்ளைங்களை. நல்லா இருக்குண்ணே, சந்தோஷம் தானே? சந்தோஷமா இருக்குண்ணே. கூட பிறந்த அண்ணன் இருந்தாலும் இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. நீங்க எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க. நீங்க எங்களுக்கு எப்படி பண்றீங்களோ இதே மாதிரி இல்லாதவங்களுக்கும் நீங்க உதவி பண்ணணும். அப்பா அம்மா கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இருந்தாலும் அவங்களும் இந்த மாதிரி பண்ணணும். நீங்க வந்து எங்க கூட பிறந்த எங்க வீட்டுல ஒருத்தரா இருந்து இந்த மாதிரி பண்றீங்க, ரொம்ப நன்றி.
நல்ல சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக. சரியா? சரியா, நல்லா இருக்க சாப்பாடு? நல்லா சாப்பிடுங்க எல்லாரும்.